உதவும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ சேலம் சீலநாயக்கம்பட்டி தருண் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இவங்க வந்து வெண்ணிலா, இவங்களுக்கு வந்து செஸ்டில் அந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து சரியாக கவனிக்காம விட்டாங்க. ஏன்னா இவங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர். இவங்க எல்லாமே வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட்ஸும் யாரும் இல்லை. இவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க பேசினவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே ஒரு துணை இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கே வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அப்புறம் 10ஆவதுக்கு அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி அவங்க சரியானாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் வெண்ணிலா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்ததுனால இது சரியாக இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லாமையே இருந்திருந்து கடைசியில் அது அதிகமாகி அடையார் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி போய் இதெல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஸோ இவங்க அக்கா தங்கச்சி 3 பேர் சேர்ந்துட்டு அவங்க நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும், ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுனாலேயே இவங்களை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையாவது சேர்த்து அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட காப்பீட்டு திட்டம் போக, கலைஞர் காப்பீட்டு திட்டம் போக 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம உறவுகள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து கள ஆய்வுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ கேட்குறது என்னென்னா, இவங்க நம்மக்கிட்ட ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏதாவது உதவி செய்யுமாறு கேட்டிருக்காங்க. நம்ம உறவுகள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.